Hi friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம Variety Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து egg biryani restaurant ஸ்டைல்ல எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ வந்து நம்ம அரிசி பாயில் பண்ணதுக்காக நான் வாட்டர் வெச்சிருக்கேன். 2 கப் அரிசி எடுத்துர்க்கேன். 2 கப் அரிசிக்கு ஒரு 6 கப் தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரிசி வேகிறதுக்கு வேண்டிய salt ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பிரியாணிக்கு salt கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் கீ எடுத்துர்க்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூடயே காரத்துக்கு பச்சை மிளகாய் 2. நெக்ஸ்ட் புதினா இலை ஒரு கப்பு. அடுத்தது கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரிசி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஊற வச்ச ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 70 to 80% பாயில் ஆனால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 70 to 80% பாயில் ஆனால் போதும். இந்த ரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கட் ஆகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி வந்து கிரேவியில் வேறு ஆட் பண்ண போதும். டம் போடுவோம் ஒரு 15 மினிட்ஸு. அதுக்காக இப்போ நம்ம ரைஸ் வந்து வாட்டர் ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இப்போது பிரியாணி அண்டி எடுத்துருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட எல்லா கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, ஸ்டார், ஏலக்காய், சோம்பு. இப்போ இது கூடயே வந்து நான் 2 ஸ்லைஸ்டா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க. நம்ம ரைஸ்க்கு வந்து பாயில் பண்ணும்போதே ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கர்ட் வந்து 1 கப் அளவு எடுத்துருக்கேன். இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் முட்டை பிரியாணிக்கு. இந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை கவர் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த மசாலா போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பாதி கிரேவி எடுத்து வச்சிடலாம். எக்ஸ் எல்லாமே எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம எக்ஸ் வந்து மேலே தான் வைக்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளியே வேண்டாம். வெங்காயம் கூட நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வேக வச்ச பாயில்டு ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கேசரி கலர் எடுத்துருக்கேன். நான் எல்லோ கேசரி கலர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கேசரி கலரு. இப்போ அகைன் இதுக்கு மேலே சாப்பாடு ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த கிரேவியை எக்கோடு ஆட் பண்ணிடலாம்.
இதுக்கப்புறமா கேசரி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் கீ வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து டம் போட போதும் ஒரு 15 மினிட்ஸு. இந்த மாதிரி வந்து கிளாத் கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி நல்லா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூடியை இப்போது காற்று போகாதபடிக்கு இதை வச்சு மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டம் போட்டிருக்கோம். நான் வந்து யூஸ் பண்ணாத தோசை தவா எடுத்துருக்கேன். அந்த தோசை தவாவை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பிரியாணி அண்டி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 மினிட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரைஸை பொறுமையாக எடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்க. அரிசி வந்து நம்மளுக்கு ஒன்று கூட உடையவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணதுக்கு நம்மளுக்கு ப்ராசஸ் டைம் வந்து ஒரு 1/2 hour தான் ஆகும். ஆனால் சூப்பரான ஒரு பிரியாணி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு பிரியாணி ரெசிபிஸ் நிறைய பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டான வீடியோஸும் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.